செங்கல்பட்டு மாவட்டம் மீஞ்சூர் அருகே அச்சுறுத்தும் வகையில் அசுர வேகத்தில் கார் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் பிடித்து அபராதம் விதித்திருக்கின்றனர். அப்பாவி வாகன ஓட்டிகளை காவு வாங்க துடிக்கும் ரேஸ் சம்பவங்களின் பின்னணி என்ன? சொகுசு கார்களில் வட்டமடித்தபடி சாகசம் காட்டியவர்கள் யார்? அதிர்வலைகளை ஏற்படுத்திய வீடியோ வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் இளைஞர்கள் பலர் சாகசம் என்ற பெயரில் அவ்வப்போது பைக் மற்றும் ஆட்டோ ரேஸில் ஈடுபடுவது வழக்கம். அசூர வேகத்தில் கண்மூடித்தனமாக சாலையில் பறக்கக்கூடிய இளைஞர்கள் சாகச போதைக்காக தங்களுடைய உயிரையும் அடமானம் வைக்கின்றனர். இந்நிலையில் தற்போது கார் ரேஸ் சம்பவங்களும் தலையெடுத்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வண்டலூர் வெளிவட்ட சாலையில் கும்மனூர் அருகே சொகுசு கார்களில் தொங்கியபடி பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் வட்டமடிக்கக்கூடிய கார்களின் ரேஸ் வீடியோ வெளியாகியுள்ளது. இளைஞர்கள் சிலர் திமுக கொடி கட்டிய காரின் மேற்கூரையில் நின்றபடி அதிவேகமாக செல்வதும், ஒரே இடத்தில் 4-5 கார்கள் புழுதி பறக்க வட்டமடித்தபடியும் எல்லை மீறி உள்ளனர். உயிருக்கு ஆபத்து என்பதை உணராமல் பொது இடங்களில் இது போன்ற கார் சாகசங்களில் ஈடுபட்டது தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. சோசியல் மீடியாக்களில் ஷேரான இந்த வீடியோ போலீசாரின் பார்வைக்கும் சென்றது. அதன் விளைவாக செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அட்டகாசத்தில் ஈடுபட்ட வாகனங்களின் பதிவு எண்களை வைத்து 4 இளைஞர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் காரில் சாகசங்கள் ஈடுபட்டதற்காக 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். பிடிபட்ட இளைஞர்களிடம் இனி இது போன்ற சாகசங்களில் ஈடுபடக்கூடாது என்று கடிதம் மூலமாக எழுதி வாங்கிய அதிகாரிகள் இளைஞர்களை எச்சரித்து அனுப்பினர். அண்மையில் இதே பகுதியில் நிகழ்ந்த ஆட்டோ ரேஸ் சம்பவத்தில் பைக்கில் வந்த இளைஞர்கள் 2 விபத்துக்குள்ளாகி உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது.